ஒரு அழகான மலைக்காட்டுல மீராங்கிற ஒரு அழகான குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சாம். மீராக்கு பாட்டு பாடுறங்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பாட்டு பாடிட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பா. என் பேரு மீரா, என் பேரு மீரா, நான் பாடுவேன் ஜோரா. சிவப்பு கலர் பழம் இது, எனக்கு பிடிச்ச பழம் இது, சத்தான பழம் இது. இது அழகான காடு, எனக்கு பிடிச்ச காடு, எங்களோட காடு. மீரா அழகா பாடிட்டு ஜாலியா இருக்கிறது அதே காட்டுல இருக்க ரேணுங்கிற ஒரு குருவிக்கு பிடிக்கல. ஒரு நாள் ரேணு மீராவை வந்து பார்த்து பேசினான். மீரா, நீ பாடுறது நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட யாராச்சும் சொல்லியிருக்காங்களா மீரா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மீராவோ, சொல்லியிருக்காங்க ரேணு, என் ஃப்ரெண்ட்ஸ், என் அம்மா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுதான் மீரா நானும் சொல்லுறேன். உனக்கு பிடிச்சவங்க, உன்னை பிடிச்சவங்க மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா நீ பாடுறது நல்லாவே இல்லை, கத்துற மாதிரி இருக்கு. கேட்டா எனக்கு காதெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு இனிமேல் பாடுறங்கிற பேர்ல கத்திட்டு இருக்காத மீரா, எனக்கு காது வலிக்குது. இந்த காட்டுல பாடாத, நீ வேற எங்காச்சும் போய் பாடிக்கோ அப்படின்னு சொன்னா ரேணு. இதை கேட்ட மீராவோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் ரேணு, அதானே என் முன்னாடி யாராச்சும் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்குமா? எல்லாரும் இவளை நல்லா பாடுறன்னு சொல்றப்போ எனக்கு அப்படியே கடுப்பாகுது. இனிமேல் அவ பாடாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, அதான்டா ரேணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். மீரா பாட மாட்டாங்கிற நம்பிக்கையில. ரேணு கிட்ட பேசிட்டு வந்த மீராவோ ஆறுதலுக்காக அவ ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக போயிருந்தா. அவளை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு மீனுவோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா அவ சோகத்துல இருக்கிறத. மீரா, என்னாச்சுடி? உன்னை பார்த்தாலே சோகமா இருக்க மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா. அதுக்கு மீராவோ நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சா. மீனு, நான் பாடுறது ரொம்ப கத்துற மாதிரி இருக்கா? நான் நல்லா பாடுன்னு தான் சொல்லியிருக்கேன், அம்மாவும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ரேணு என்கிட்ட வந்து நான் பாடுறது நல்லாவே இல்லை, கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. மற்றவங்க சில பேர் நல்லா பாடுன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்குடி, உண்மையா நான் நல்லா தான் பாடுறேனா அப்படின்னு கேட்டா. மீரா, உனக்கு ரேணுவை பத்தி நல்லாவே தெரியும். அவளை பத்தி தெரிஞ்சிட்டும் அவ பேசுனதை நினைச்சு நீ கவலைப்பட்டேனா எப்படிடி? நீ சூப்பரா பாடுற, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதை நினைச்சுதான் அவோ வயிற்றுச்சல்ல சொல்றாடி. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பறவை இனத்திலேயே குயில்கள் தான் நல்லா பாடக்கூடியது. ஆனா நீ குயில்களை விட நல்லா பாடுற, அது அவளுக்கு பிடிக்கல. உனக்கு நல்ல லைஃப் இது மூலியமா கிடைச்சிரும், அதனால அவ பயந்துட்டு உன்னை டம்ப் பண்ண நினைக்கிறாடி. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம நல்லா பாடி பெரிய பாடகி ஆகணும். அதுக்கு குறுக்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களையெல்லாம் காதுல வாங்கிக்காம நீ பெரிய வெற்றி அடையணும்டி அப்படின்னு சொன்னா மீனு. மீனு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரேணு நான் நல்லாவே பாடலைன்னு சொன்னப்போ. ஆனா அவ வயிற்றுச்சல்ல தான் சொல்றான்னு நீ எனக்கு அழகா புரிய வச்சுட்டடி. என்னோட அம்மா தான் எனக்கான எல்லா சூழ்நிலையிலையும் என் கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒருத்தி இருக்க அப்படிங்கிறத எனக்கு நல்லா புரிய வச்சுட்டடி. கண்டிப்பா நான் பாடுறத நிறுத்த மாட்டேன், நல்லா பாடி நல்ல நிலைமைக்கு வருவேன். யார் என்ன சொன்னாலும் நான் காதலே வாங்கிக்க மாட்டேன்டி. ஆனா அப்பவும் இப்பவும் எப்பவுமே நீ மட்டும்தாண்டி என்னோட நல்ல நண்பன். உன்னை நான் எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன்.
இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். என் ஃப்ரெண்டு பேரு மீனு, ஃப்ரெண்டு பேரு மீனு, அவதான் எனக்கு வேணும். டன் 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 டன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம போய் அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.